அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு திருவள்ளுவரை பற்றி பேசப் போகிறேன். திருவள்ளுவர் ஒரு தமிழ் புலவர். அவர் தமிழ் மொழிக்கு நீதி நூலான திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவரை பற்றி மிகவும் குறைந்த தகவல்களே உள்ளன. அவர் 2ஆம் நூற்றாண்டு கிமு அல்லது 8ஆம் நூற்றாண்டு கிபியில் வாழ்ந்தார். அவர் தெய்வ புலவர், வள்ளுவர், பொய்யா மொழி புலவர், சென்னா போதார், ஞான வேட்டையர் என்றெல்லாம் போற்றப்பட்டார். அவர் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவர் மனைவி பெயர் வாசுகி. அவர் சமண மதத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அவர் நெசவுத் தொழிலை செய்தார். திருக்குறள் மிகவும் பழமையான நூலாகும். திருக்குறள் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கான்ஸ்டான்சோ பெஸ்டி என்பவர் லாட்டின் மொழியில் மொழிபெயர்த்தார். குறள் என்பது 2 அடிச்செய்யுள். திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகள் உள்ளன. மொத்தம் 133 அதிகாரம் உள்ளன. 1330 திருக்குறள் உள்ளன. இப்பொழுது நான் 2 திருக்குறள் சொல்ல போகிறேன். தென்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் பொய் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் அவர் மனமே அவரை சுடும். ஒல்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கே செல்வாக்கு செல்லாதவையில். ஒரு வேலை செய்ய முன் யோசித்து செய்ய வேண்டும். திருவள்ளுவருக்கு சென்னையில் ஒரு கோயில் கட்டப்பட்டது. அதன் பெயர் வள்ளுவர் கோட்டம் ஆகும். தமிழ்நாடு கன்னியாகுமரி கடற்கரையில் திருவள்ளுவருக்கு 133 அடி சிலை உள்ளது. அவர் மக்களுக்கு நிறைய நீதிகள் கூறினார். அவர் புகழ் என்றும் நிற்கும்.